இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 16:9. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அன்பானவர்களே, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என்று. எதற்காக? கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்னால் இருக்கிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுறதில்லை. இதை நினைக்கும் பொழுது என் இருதயம் பூரிக்குது. ஏன்னா கர்த்தர் எப்போதுமே என் கூட இருக்கிறார். என் மகிமை என்ற இந்த இடத்துல இந்த வார்த்தையினுடைய பொருள் என் மகிமை களி கூறுகிறது என்று சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் என் நாவு என்று மகிமைக்கு எழுதியிருக்கும். அப்போ என் நாவு சிரிக்குது என்றாரு. என் கண்ணுக்கு அதிகமாக வேலை இல்லை இப்போ, ஏன்னா கண்ணுக்கு முன்னால கர்த்தரை நிற்க வச்சுட்டேன். அதனால கண்ணு கலங்கி அழுது கொண்டு இல்லை, என் நாவு வேலை செய்து, என் நாவு களி கூறுது. என் மாம்சம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா பயப்பட மாட்டேங்குது, நம்பிக்கையோடு கூட காத்து இருக்குது. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய இருதயங்களை பூரிக்க செய்கிறவர், நம்முடைய நாவை நகைக்க செய்கிறவர். ஏன்னா ஒரு தடவை ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூட எப்பவுமே விசனப்படுத்துவாங்க அண்ணால அவருடைய சக்கலத்தை. ஆனா பிள்ளைய கொடுத்த பிறகு இப்போ என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது, என் நாவு களி கூறுதுனாங்க, என் மகிமை களி கூறுதுனாங்க. இதே ஜபத்தை மரியாளும் அன்னை மரியாவும் ஜெபம் பண்ணுவாங்க. மதர் மேரி, my heart is rejoicing. ஆம் அன்பானவர்களே, உங்க இதயத்தை களிக்கூற செய்து, உங்க நாவு உங்க மகிமையை களிக்கூற செய்து, உங்க இதயத்தை பூரிக்க செய்து, உங்க மாம்சமும் எதை குறித்த பயப்படாதபடி நம்பிக்கையோடு கூட தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடினவர்களாய் இந்த வாக்குறுதியின் நிறைவேறுதலுக்காக இதன்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். நாம் சுவாமி, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். உன் பிள்ளைகளுடைய நம்பிக்கை திருட வருகிற, அவங்களுடைய சிரிப்பை, அவருடைய சந்தோஷத்தை திருட வருகிற, அவருடைய பூரிப்பை திருட வருகிற எல்லா சத்துருக்களுக்கு நடுவிலே உன் பிள்ளைங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க முன்னிருந்தா ஒரு சத்துருவம் கிட்ட வந்து மேற்கொள்ள விடாதபடிக்கு உன் பிள்ளைகளை சந்தோஷமா நடத்துவீங்க. அந்த சந்தோஷம் உன் பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. God bless you, church. Have a blessed day. Amen.